ம் ம் குலதெய்வத்துக்கு எப்போ போனோங்க? இல்லை இல்லை, 5-6 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேங்க. ம் 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 ம். சரி சரி சரி. சார் இல்லை சார், இப்போ நீங்கள் பூர்வீக வீட்டை கொடுத்துட்டு வேறு வீட்டுக்கு மாறினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார். அது மாறிட்டுங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ பூர்வீக வீட்டில் தான் இப்போ ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அது மாறிட்டுங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அதான் 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 அதான். ஆ ஆ ஆ அதான் அதான் சார், அது கொஞ்சம் புரிய வச்சு கொடுத்துட்டுங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் அப்படிங்கிறது இன்னும் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இந்த செவ்வாய் புத்தியில் கொடுத்துருவோங்க. செவ்வாய் புத்தியில் கொடுத்துருவோங்க. வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு கன்ஃபார்மாக கண்டிப்பாக அமையும். வீட்லேயும் ஒத்துக்குவாங்க, ஆளும் ரெடியாக வந்துடும். இந்த செவ்வாய் புத்தியில் வீடு விற்றுருவோங்க. வீடு விற்றுட்டு வேறு வீடு உடனே வாங்கிடுவோங்க. ஏன்னா சூப்பரான அமைப்பு செவ்வாய். ஆமாம் ஆமாம், சூப்பரான அமைப்பு. லக்ன பாவத்தை வந்து 4ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் குடிப்பெறதுனால 4 அப்படிங்கிறது வீடு சம்மந்தமான விஷயம், 7 அப்படிங்கிறது ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயம், இந்த பார்ட்னர் வாங்குறது, இது மூலிமா அது சக்ஸஸ் ஆகும். ஸோ நல்ல சூப்பரான அமைப்பு வருது. நிச்சயமாக வீடு விற்றுருவங்க. வீடு வாங்கி விற்று